ஹலோ கைஸ். நீங்க இன்சூரன்ஸ் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா, நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய இம்பார்ட்டன்ட்டான இன்சூரன்ஸ் டெர்மினாலஜி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். இத தெரிஞ்சுக்கிறதுனால என்ன பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓஏசிஎல் அசிஸ்டன்ட் நீங்க எழுதிருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ரைடர்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு கரண்ட் அஃபேர்ஸ்ல ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. இந்த மாதிரி ஓஏசிஎல், ஏஓலயும் கேட்கறதுக்கு நெறைய வாய்ப்புகள் இருக்கு. உங்களுக்கு சுத்தமா இன்சூரன்ஸ் பத்தி தெரியாது அப்படின்னா, இந்த டெர்மினாலஜிலாம் பார்த்து என்னன்றத தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இதெல்லாம் பேசிக். ஃபர்ஸ்ட்டு பாலிசி ஹோல்டர் ஆர் பாலிசி ஓனர். இப்போ நீங்க எல்ஐசில ஒரு பாலிசி எடுத்திருக்கீங்க. நீங்க தான் அந்த பாலிசிய பே பண்ண போறீங்க. அந்த பிரீமியம்லாம் நீங்க தான் கட்டப் போறீங்க அப்டின்னா, நீங்க தான் அந்த பாலிசி ஹோல்டர் ஆர் பாலிசி ஓனர். அடுத்தது லைஃப் அஷ்யூர்ட் ஆர் இன்ஷூர்ட். இதுல அதுவே நீங்க பாலிசி எடுக்கிறீங்க. பட் அது உங்களுக்காக இல்ல. உங்க ஒய்ஃப்காகவோ, இல்ல உங்க சில்ட்ரன்க்காகவோ நீங்க பாலிசி எடுக்கிறீங்க. இந்த பாலிசியோட பெனிஃபிட் அவங்க தான் அனுபவிச்சுக்க போறாங்க அப்டின்னா, அவங்க தான் லைஃப் அஷ்யூர்ட். இப்போ எல்ஐசில நீங்க ஒரு பாலிசி போட்டீங்க. அதுக்கு ஒரு அமௌண்ட் இருக்கும். 3 மந்த்துக்கு ஒன்ஸ், 6 மந்த் இல்லனா இயர்லி பேமெண்ட்டா ஒரு பேமெண்ட் நீங்க கட்டுவீங்க. அந்த அமௌண்ட் தான் வந்து பார்த்தீங்கன்னா, பிரீமியம் அப்படின்னு சொல்லுவாங்க. உங்களுடைய பாலிசி ஆக்டிவ்ல இருக்கிறதுக்காக நீங்க பே பண்ணக்கூடிய அமௌண்ட் தான் பிரீமியம். அடுத்ததா சம் அஷ்யூர்ட் ஆர் சம் இன்ஷூர்ட். த கேரண்டீட் அமௌண்ட் பேயபிள் டு த நாமினி அப்பான் த டெத் ஆஃப் த லைஃப் அஷ்யூர்ட் ஆர் ஆன் மெச்சூரிட்டி. நீங்க ஒரு பாலிசி கிரியேட் பண்ணும்போதே எனக்கு 2 லேக்ஸ் இல்லனா 5 லேக்ஸ், 10 லேக்ஸ் அந்த மாதிரி ஒரு அமௌண்ட் வந்து ஃபிக்ஸ் பண்ண சொல்லுவாங்க. அந்த அமௌண்ட் தான் வந்து பார்த்தீங்கன்னா, சம் அஷ்யூர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்ததா நாமினி ஆர் பெனிஃபிஷரி. இப்போ ஒருத்தர் வந்து ஒரு பாலிசி எடுக்கிறாங்க அப்படின்னா, அந்த பாலிசி அவர் இறந்துட்டாரு அப்படின்னா, அதுக்கப்புறம் அந்த பெனிஃபிட் யாருக்கு கிடைக்கணும் அப்படின்னு ஒருத்தர சூஸ் பண்ணுவாங்க. அவங்க தான் நாமினி. அடுத்ததா பார்க்க போறது கிரேஸ் பீரியட். இப்போ ஒரு பாலிசி நம்ம எடுத்தாச்சு. அதுக்குன்னு ஒரு டேட் இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நம்ம இயர்லி ஒன்ஸ் பே பண்றோம்னா, ஒரு குறிப்பிட்ட டேட் வச்சுட்டு அந்த டைம்ல தான் நம்ம பே பண்ணிட்டே இருக்கணும். இப்ப நீங்க அந்த டைம்ல பே பண்ணல, நீங்க தவறிட்டீங்க, கொஞ்ச நாள் டைம் ஆயிடுச்சு அப்படின்னா, கண்டிப்பா வந்து பெனால்டி போடுவாங்க. இப்போ அந்த டேட்ட தாண்டியுமே 15லிருந்து 30 நாள் வரைக்கும் உங்களுக்கு ஒரு டைம் பீரியட் குடுப்பாங்க. பெனால்டி இல்லாம நீங்க பே பண்ணிக்கலாம்னு சொல்ட்டு. அது பேரு தான் வந்து கிரேஸ் பீரியட். இதுவும் எக்ஸாம்ல கேட்க வாய்ப்பு இருக்கு. கிரேஸ் பீரியட்னா வந்து எத்தன நாள் டைம் குடுப்பாங்க அப்படின்னு சொல்ட்டு. 15 டூ 30 டேஸ். அடுத்ததா வந்து கிளைம். கிளைம் அப்படின்றது, இப்ப சப்போஸ் ஒருத்தர் பாலிசி போட்டு இறந்துடுறாரு அப்படின்னா, அவங்களோட நாமினி வந்து எனக்கு அதுக்கான காம்பன்சேஷன் குடுங்க அப்படின்றது தான் வந்து கிளைம். அதுவே வந்து வெஹிக்கிள் இன்சூரன்ஸ்ல ஒருத்தர் வந்து பாலிசி எடுத்திருக்காருன்னா, வெஹிக்கிள்க்கு ஏதாவது டேமேஜ் ஆயிடுச்சு அப்படின்னா, அதுக்கு காம்பன்சேஷன் கேட்பாங்க இல்லையா? அது பேரும் கிளைம் தான். அடுத்ததா பார்க்க போறது ரைடர். ஒரு பாலிசி நம்ம எடுக்கும்போது, எக்ஸ்ட்ரா வந்து ஆட் ஆன் பேக்கேஜ் மாரி, எனக்கு அடிஷனலா வந்து பெனிஃபிட் வேணும் அப்படின்னு சொல்றது தான் வந்து ரைடர். எக்ஸாம்பிள்க்கு ஆக்சிடென்டல் டெத். அடுத்ததா வந்து எக்ஸ்க்ளூஷன்ஸ். ஒரு சில குறிப்பிட்ட கண்டிஷன் இல்லன்னா ஒரு சில சிச்சுவேஷன் ஏற்பட்டுச்சுன்னா, அதுக்கு இந்த பாலிசி கவர் ஆகாது. அதுக்கு நாங்க வந்து பே பண்ண மாட்டோம் அப்படின்னு சொன்னாங்கன்னா, அதுதான் வந்து எக்ஸ்க்ளூஷன்ஸ். அடுத்து லேப்ஸ். பாலிசி எடுத்தாச்சு. அந்த பாலிசிக்கு வந்து பிரீமியம் அமௌண்ட் பே பண்ணிட்டே இருக்கோம். திடீர்னு வந்து பே பண்ணாமயே விட்டுட்டோம் கொஞ்ச நாள் அப்டின்னா, அந்த பாலிசி டெர்மினேட் பண்ணிடுவாங்க. அது பேர் தான் வந்து லேப்ஸ். பாலிசி வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம கட்டாமயே விட்டுர்றது. அதுதான் வந்து லேப்ஸ் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அடுத்ததா வந்து சரண்டர் வேல்யூ. இப்ப பாலிசி வந்து நம்ம கட்டாமயே விட்டுட்டோம். லேப்ஸ் ஆயிடுச்சு. ஓகே. நெக்ஸ்ட் கன்டின்யூ பண்ணலான்னா, உதாரணத்துக்கு ஒரு 5 வருஷம், 6 வருஷம் விட்டுட்டு பல்க்கா அமௌண்ட் கட்டுற மாரி இருக்கு. என்னால கட்ட முடியாது. இல்லன்னா வந்து என்கிட்ட காசு இல்ல. இந்த பாலிசிய நான் கன்டின்யூ பண்ண விரும்பல. அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாலிசிய நான் குளோஸ் பண்றேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அது பேர் வந்து சரண்டர் பண்றது. அப்போ நீங்க அந்த பாலிசிய சரண்டர் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு நீங்க கட்டியிருக்க தகுந்த மாரி ஒரு வேல்யூ வந்து சொல்லுவாங்க. அதுதான் வந்து சரண்டர் வேல்யூ. பாலிசி மெச்சூரிட்டி ஆகுறதுக்கு முன்னாடியே நான் வந்து குளோஸ் பண்றேன், டெர்மினேட் பண்றேன் அப்படின்னு சொல்றது தான் வந்து சரண்டர் பண்றது. அந்த சரண்டர் பண்ணும்போது குடுக்குற அமௌண்ட் தான் வந்து சரண்டர் வேல்யூன்னு சொல்லுவாங்க. இந்த டெர்மினாலஜி மட்டும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதெல்லாம் நீங்க தெரியாம இருந்தீங்கன்னா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகே, வேற என்ன வீடியோ வேணும்ன்றத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. தேங்க் யூ.